ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ஸ்ருதியையும் ரவியையும் ஒன்னு சேர்த்து வைக்கணும், இவங்க சண்டைய சமாதானப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீனாவுக்கு ஒரு பூ ஆர்டர் கிடைக்குது. சீமந்த வீட்டுல அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. மீனா கிட்ட ஆர்டர் கொடுத்தவங்க ஃபுட்டுக்கும் ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சொல்லுங்க, சாப்பாடும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு மீனா அதை கேட்டுட்டு வந்துடுறாங்க. முத்து கிட்ட கேக்குறாங்க, இந்த ஆர்டரை யார்கிட்ட கொடுக்கறது, ஸ்ருதி கிட்ட கொடுக்கறதா இல்ல ரவி கிட்ட கொடுக்கறதா அப்படின்னு. முத்து சொல்றாங்க, ஸ்ருதி நம்ம வீட்டு பொண்ணு, அது தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துது, அதுகிட்ட இந்த ஆர்டரை கொடுத்தீங்கன்னா அது பிசினஸ டெவலப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரவி நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஷெஃபா ஒர்க் பண்றான், இந்த ஆர்டர் ரவி கிட்ட கொடுத்தீங்கன்னா அது நீத்துக்கு தான் லாபம் கிடைக்கும், அதனால ஸ்ருதிக்கே கொடுத்துரு மீனா அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி கிட்ட மீனா கூப்பிட்டு பேசுறாங்க. ஸ்ருதியும், மீனா ரொம்ப சந்தோஷம் மீனா, பரவாயில்லையே உங்களுக்கு ஒரு பிசினஸ் கிடைச்சது, அதுல எனக்கும் ஒரு பிசினஸை ஏற்படுத்தி கொடுக்குறீங்களே, ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. இதே மாதிரி நானும் யோசிக்கிறேன். என் ஹோட்டல்ல யாராவது ஃபுட் ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டு விசேஷத்துல பூ அலங்காரம் பண்றதுக்கு நானும் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன் மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. முத்துவும் மீனாவும் கேக்குறாங்க, உன்னால செய்ய முடியுமா ஸ்ருதி அப்படின்னு. கண்டிப்பா செய்யறேன் மீனா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்மளோட ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டு போகும்போது நம்ம ஹோட்டலோட பேரு தான் விளம்பரமாகும், அது ஒரு நல்ல விஷயம்தான், ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு ஸ்ருதி தேங்க்ஸ் சொல்றாங்க. இத ரவியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ரவி, ஸ்ருதி சொல்றது கரெக்டா? ஆமா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹோட்டலோட பேர் போட்ட வண்டி போறதோ, அந்த பாத்திரத்துல பேர் எழுதி அந்த இடத்துக்கு போகும்போது புதுசா வர்றவங்க இந்த இடத்துல இருந்து தான் இந்த ஃபுட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க, டேஸ்ட் நல்லா இருந்தா மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இதுவும் ஒரு வகையில விளம்பரம் தான் அப்படின்னு ரவியும் பாராட்டுறாரு. பாத்தீங்களா முத்து, எனக்கும் பிசினஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இதுக்காக நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்ன, எனக்கு இப்போ ஷெஃப் தான் பத்த மாட்டேங்கிறாங்க, எனக்கு இப்போ ஒரு சீனியர் ஷெஃப் தான் தேவைப்படுது, அவங்க தான் கிடைக்கல, மத்தபடி என்னோட ஹோட்டலும் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. சீமந்த வீட்டுல ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாராட்டுறாங்க. அதோட மீனாவையும் பூ அலங்காரமும் நல்லா இருக்கு, நீங்க கொடுத்த ஃப்ரூட் பொக்கே அது அந்த ஐடியாவும் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் மீனாவை பாராட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவங்க போட்டோலாம் எடுத்து பேப்பர்ல போட்டு விடுறாங்க. ஒரே வீட்டு மருமகள்க 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலும் நடத்துறாங்க, பூ அலங்காரமும் பண்றாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. இத பாக்குற நீத்துக்கு செம்ம ஆத்திரமா வருது. இந்த ஸ்ருதிக்கு இந்த ஆர்டர் யார் வாங்கி கொடுத்தா, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் எப்படி ஸ்ருதிக்கு போச்சு அப்படின்னு கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரவி, நீங்க தான் உங்க ஒய்ஃப்னு கரிசனம் காட்டி அவளுக்கு கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு நீத்து கோவமா பேசும்போது, நீத்து அப்படியெல்லாம் என்ன பத்தி பேசாதீங்க, இந்த ஆர்டர் நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, உங்ககிட்ட வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கலாம், அது எனக்கு எப்படி தெரியும், இது எங்க அண்ணி பூ அலங்காரம் பண்றாங்க, பூ அலங்காரம் எங்க அண்ணிக்கு கிடைச்சிருக்கு அந்த வீட்டுல இருந்து, அவங்களே ரெஸ்டாரண்டோட ஆர்டரையும் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸ்ருதிக்காக, என்ன தப்பா நினைச்சு பேசாதீங்க நீத்து அப்படின்னு ரவி கோவமா திட்டிட்டு போயிடுறாங்க. என்ன இது, பூ அலங்காரம் ஆர்டர் எடுத்தவங்க ரெஸ்டாரண்ட் ஆர்டரும் எடுப்பாங்களா, அப்படின்னா நாமளும் அதே ஐடியாவை யோசிக்கலாமே, யாராவது பூ அலங்காரம் பண்றவங்கள நம்மளும் டைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீத்து யோசிக்கிறாங்க. மீனாவுக்கும் சிந்தாமணிக்கும் ஆல்ரெடி பகை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நீத்து சிந்தாமணி கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிற பாக்குறாங்க. சிந்தாமணி கிட்ட போய், நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறேன், நீங்க ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்துல பூ அலங்காரம் பண்ண போனீங்கன்னா அங்க ஃபுட் ப்ரிப்பரேஷனை எங்க ஹோட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீத்து சிந்தாமணி கிட்ட டீல் பேசுறாங்க. நீத்து அப்பவும் சொல்றாங்க, ஸ்ருதிக்காக மீனா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆர்டர் கிடைச்சதுன்னா அந்த ஃபங்க்ஷன் நடத்துறவங்க கிட்டயே சாப்பாட்டுக்கு ஸ்ருதியோட ஹோட்டலை ரெக்கமெண்ட் பண்றாங்க, அப்படிதான் ஆர்டர் பிடிச்சு ஸ்ருதியோட ஹோட்டல் இப்போ ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு, நீங்களும் எங்கெங்க பூ அலங்காரம் ஆர்டர் எடுக்கிறீங்களோ எங்க ஹோட்டலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நீத்து கேக்குறாங்க. சிந்தாமணி, மீனாவா, ஓ அவளும் இவளும் ஒன்னா சேர்ந்தா, பேப்பர்ல பார்த்தேன், எனக்கும் அந்த மீனாவை சுத்தமா பிடிக்காது, சரி நானும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணியும் நீத்துவும் சேர்ந்து மீனாவுக்கு எதிரா சதி பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. கரெக்டா இன்னொரு பூ அலங்கார ஆர்டர் கிடைக்குது, அந்த இடத்துக்கு சிந்தாமணி வராங்க. சாப்பாடு ஆர்டரையும் நானே எடுத்துக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஹோட்டல் நடத்துறாங்க, அங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும்,
அப்படின்னு சிந்தாமணியும் பேசுறாங்க. சிந்தாமணிக்கு அந்த பூ ஆர்டரும் கிடைக்குது. சிந்தாமணி சொன்ன மாதிரி நீத்துவோட ஹோட்டல்ல இருந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடும் போகுது. நீத்து ரவி கிட்ட கேக்குறாங்க, என்ன ரவி, நம்மளால இது செஞ்சு முடிச்சிட முடியும்ல? கண்டிப்பா செய்ய முடியும் நீத்து, கவலைப்படாதீங்க அப்படின்னு ரவியும் தைரியம் சொல்றாங்க. இது மாதிரி மாசத்துக்கு ஒரு 2-3 ஆர்டர் கிடைச்சா கூட போதும்ல ரவி, நம்ம ஹோட்டலுக்கும் இது ஒரு நல்ல விளம்பரமா தான் இருக்கும். நீங்க தானே ஸ்ருதி ரொம்ப புத்திசாலித்தனமா விளம்பரம் செய்யாமலே தன்னோட ரெஸ்டாரண்ட பத்தி விளம்பரம் பண்றான்னு சொல்லி பெருமை பேசுறீங்க. இப்போ நம்மளுக்கும் விளம்பரம் ஆகும்ல அப்படின்னு நீத்து கோவமா கேக்குறாங்க. ரவி அமைதியா இருந்துறாரு. ஃபங்க்ஷனுக்கு ஃபுட்டும் டெலிவரி ஆகுது. எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க. லாஸ்டா ஒரு 2-3 பேர் சாப்பிடும் போது அவங்களுக்கெல்லாம் வாமிட்டும் தலை சுத்தலும் ஏற்படுது. நீத்துவோட ஹோட்டல்ல இருந்து வந்த ஃபுட்டுனால தான் அப்படின்னு ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லாருமே நீத்துவை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீத்து, ரவி, நீ தானே சமையல் செஞ்ச, இதுக்கு பொறுப்பு எல்லாமே நீதான். இது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா ஒன்னதான் நான் கை காமிச்சு விடுவேன். நீ உன் ஒய்ஃப் ஸ்ருதிக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபுட்டுல கவனம் இல்லாம செஞ்சிருக்க. யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நீதானே. நீதானே இங்க ஷெஃபா இருக்க அப்படின்னு நீத்து கோமா ரவி மேல திருப்பி விடுறாங்க. ரவி சொல்றாங்க, எல்லா ஃபுட்டையும் செக்கிங்க்கு அனுப்பு, எந்த ஃபுட்லயாவது குறை இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணு. பழியத்துக்கு அப்படியே என் மேல போடுற. நீதானே இந்த ஆர்டர் எடுத்த, நீதானே ரெஸ்டாரண்டோட ஓனரு. அப்போ பிரச்சனைன்னு வந்தா நீ தான் அதை ஃபேஸ் பண்ணணும். எல்லாரும் நாங்க கொடுத்த ஃபுட்டு தான் சாப்பிட்டாங்களா, இல்ல வெளியில வேற ஏதாவது சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா, எதையாவது விசாரிச்சியா? மொத்த பழியும் தூக்கி என் மேல போடுற. போலீஸ் வந்தா உன்னதான் மாட்டி விடுவேன்னு சொல்ற. நீ என்ன ரெஸ்டாரண்ட் நடத்துற அப்படின்னு ரவி கோவமா பேசுறாங்க. ஃபங்க்ஷன் நடத்துறவங்க போலீஸையும் வர வைக்கிறாங்க. ரவி சொல்றாரு, இல்ல சார், நாங்க சமைச்ச சாப்பாடு மிச்சம் கூட இருக்கு, லேபுக்கு கொடுத்து செக் பண்ணுங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா செஞ்சிருக்கோம். உடம்பு சரியில்லாம போனவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி எல்லாருக்கும் அங்க ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க சார், அங்க ஒரு லேடி எல்லாருக்கும் அவங்களோட வீட்ல இருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காங்க. இத சாப்பிட்டு கூட உடம்பு சரியில்லாம வந்திருக்கலாம்ல அப்படின்னு ரவி கேட்ட உடனே நீத்து, இல்ல சார், அவங்கதான் இந்த ஆர்டரே எனக்கு எடுத்து கொடுத்தவங்க, அவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீத்து பேசுறாங்க. போலீஸ் சிந்தாமணி கிட்ட இருக்க ஸ்வீட்டையும் வாங்கிக்கிட்டு ரவி சமைச்ச எல்லா ஃபுட்டையும் ஃபுட் செக்கிங் ஆபீஸ்க்கு அனுப்புறாங்க. அங்க செக் பண்ணதுல ரவி சமைச்ச சாப்பாட்டுல எந்த தப்பும் இல்ல, சிந்தாமணி கொண்டு வந்த ஸ்வீட்ல தான் கெட்டு போனது, பூஞ்ச காலம் புடிச்சிருக்கு, அதனாலதான் சாப்பிட்டவங்களுக்கு வாமிட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில வருது. இதனால சிந்தாமணிய அரெஸ்ட் பண்றாங்க. சிந்தாமணி சொல்றாங்க, நான் தான் உனக்கு இந்த ஆர்டரையே எடுத்து கொடுத்தேன், என்னையவே போலீஸ்ல பிடிக்க வச்சுட்டேல, உன்னை சும்மா விட மாட்டேன் சார், இந்த ஸ்வீட்டு இவங்க ஹோட்டல்ல வாங்கினது தான் சார் அப்படின்னு சிந்தாமணி நீத்துவையும் காமிச்சு கொடுக்கறாங்க. நீத்து கையிலையும் சிந்தாமணி கையிலையும் விளங்க மாட்டி போலீஸ் இழுத்துட்டு போறாங்க. ரவி ஸ்ருதி கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாரு. சாரி ஸ்ருதி, உன் ஹோட்டலுக்கு ஷெஃபா வர சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டேன், நான் தான் போகாம இருந்துட்டேன். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நீத்து எல்லா பிரச்சனையும் தூக்கி என் தலையில போட்டு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி சொல்றாங்க. நீத்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவோட ஹோட்டல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு ரவி ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வராரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.